மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கவலைகள் பெரும்பாலும் ஒருவிதமான பாதுகாப்பற்ற உணர்வினாலும் பயத்தினாலும் வரும். அதற்கு காரணம், நான் தனியாக இருக்கிறேன், தனியாக பிரச்சனைகளை சந்திக்கிறேன் என்பது போன்ற உணர்வுகளினால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்த கவலையும் பயமும் வரும். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு அவர் போதுமானவராகவும் பாதுகாப்பவராகவும் இருக்கிறார். அதை நம்மில் அநேக நேரங்களில் மறந்து விடுகிறோம். அதனால் பாரமான சூழ்நிலைகள் வரும்போது கவலை நிறைந்தவர்களாக மாறிவிடுகிறோம். இந்த நிலை மாற வேண்டுமென்றால் தேவ ஐக்கியம் ஒன்றே நமக்கு உதவும். ஆம், நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணருவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கை சுமைகளை நமக்கு பதிலாக அவரே சுமந்து நமக்கு உதவி செய்வார். அதனால் நாம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையே நமக்கு தேவை. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.